மலையனூர் அப்போது மலையரச பட்டினம் என்று அழைக்கப்பட்டதாக தல புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மலையரச பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பூங்காவனத்தில் புற்றாய் பார்வதி வீற்றிருக்கிறார். அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் இருந்தனர். திடீரென்று உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபமேற்றி வழிபட்டனர். இந்த விஷயம் மன்னன் காதுக்கு சென்றது. அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு மன்னன் கூறினார். மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவர்களை மறைய செய்துவிட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மலையரசன் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினான். அதில் இருந்த பூங்காவனத்தம்மன் பார்வதி தேவி தோன்றி, ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கியிருக்கிறேன். என்னை நம்பி வருவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறைந்தார். பார்வதி மலையரச பட்டினத்தில் புற்றாக இருக்கிறார். பாப விமோச்சனம் கிடைக்கும் என சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு கூறுகிறார். அதன்படி பல இடங்களில் அலைந்து திரிந்த சிவபெருமான் இறுதியில் மேல் மலையனூருக்கு வருகிறார். சிவபெருமானின் இந்த நிலையை கண்ட பார்வதி தேவி சிவபெருமானின் தோஷம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்டார். அதற்கு மகாவிஷ்ணு, சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிடு. பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 லிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவலத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு. அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையையும் போடு. அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடும். 3வது உருண்டையும் போடுவது போல பாவனை செய்து கீழே போட்டுவிடு. உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலை தடுமாறி சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கிவிடும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்துவிடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை வழங்கினார். அதன்படி பார்வதி தேவி சம்மதிக்கிறார். பார்வதி தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்த சிவபெருமான், தாயே பிச்சாந்தேகி என்று கேட்கிறார். வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து, தந்தையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும் உட்கார்ந்தால் தூங்கி விடுவாய், ஆகையால் நின்று கொண்டே காவல் புரியுமாறு சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறார். மகாவிஷ்ணு கூறியபடி 3 கவலங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கியிருக்குமாறு காலையில் வந்து பார்ப்பதாக கூறிவிட்டு செல்கிறார்.